கேரள மாநிலத்தில் இன்று முழு அடைப்பு நடைபெறுவதால் தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு இயக்கப்படும் பேருந்துகள் களியக்காவிளை வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன. கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த மாணவர் ஜிஷ்ணு என்பவர் சில நாட்களுக்கு முன்னர் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவரது மரணத்திற்கு நீதி கேட்டு கேரள டிஜிபி அலுவலகம் முன்பு நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது அனைவரும் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டனர். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து கேரளாவில் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அழைப்பு விடுத்திருந்தன. இதனையடுத்து கேரளாவின் பல்வேறு இடங்களில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகின்றது. மேலும் பதற்றம் காரணமாக தமிழக பேருந்துகள் மாவட்ட எல்லையான களியக்காவிளை வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன. இதனால் தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு செல்லும் மக்கள் பெரும் பாதிப்பு அடைந்துள்ளனர். சார், நான் ட்ரிவாண்ட்ரம் போகிறதுக்காக வந்தேன். என்னுடைய அபிஷியல் டியூட்டிக்காக ட்ரிவாண்ட்ரம் போகிறதுக்காக வந்திருந்தேன். இங்கே வந்து பார்க்கும்போது பஸ்ஸு ட்ரிவாண்ட்ரம் போகிறது மாதிரி இல்லை, போகிறதா இருந்தால் எல்லாமே களியக்காவிளை தான் போகிறோன்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் அர்ஜென்ட்டாக போகணுன்னாலே ட்ரெயின் பார்த்தா இப்போ ட்ரெயின் கிடையாது. அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம்.